ஏப்ரல் 24 வல்லவரே வருக. தூய ஆவியார் நிறைந்திருந்து ஆண்டவரை போற்றுங்கள். எபேசியர் 5:18-19. நமக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்கும்படி கடவுளால் அனுப்பப்பட்ட மென்மையான புறா போன்ற பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தி விடாதபடி எப்பொழுதும் மகிழ்வித்துக் கொண்டிருக்க நாம் செய்ய வேண்டிய 6 காரியங்களை இன்று கவனிப்போம். தூய ஆவியானவர், ஆலோசனையின் ஆவியானவர். ஏசாயா 11:2. நமக்கு சரியாய் தெரிகிற வழிகள் முடிவில் மோசத்திற்கும் நாசத்திற்கும் கொண்டு செல்லலாம். துவக்க முதல் முடிவை முழுக்க அறிந்துள்ள தூய ஆவியானவரே நம்மை இறைச்சித்தத்தின் மையத்தில் வைத்துக்கொண்டு கடவுளுக்கு பிரியமான பாதையில் நடத்த முடியும். அதற்கு நாம் முழுமனதாய் தலை அசைக்கும் போது தூய ஆவியானவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் புதிய உடன்பாட்டின் ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:6. பழைய உடன்படிக்கையின் காலத்தில் தரப்பட்டிருந்த திருச்சட்டங்களின் அடிமைத்தனத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு விடுதலை தந்துவிட்டார். திரும்பவும் சட்டத்திட்ட மார்க்கத்திற்கு திரும்பாமல் கர்த்தருடைய ஆவியானவர் அருளியுள்ள விடுதலையிலேயே நிலைத்திருக்கும் போது அவரை களிப்பாக்குகிறோம். அவர் வல்லமையின் ஆவியானவர். சகரியா 4:6. நமது புய பலத்தையும் சாமர்த்தியத்தையும் செல்வாக்கையும் சார்ந்து விடாமல் அவரது உதவியையே நாடும் போது அவர் மகிழ்கிறார். அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். சற்றும் தயக்கமும் வெட்கமும் இல்லாது கிறிஸ்துவுக்காய் சாட்சி பகர நாம் துடிக்கும் போது ஆவியானவர் அகமகிழ்கிறார். கிறிஸ்துவை உயர்த்துவதே ஆவியானவரின் பணி. யோவான் 16:14. அவர் விண் தந்தையின் ஆவியானவர். ஏசாயா 63:8-10. இறைவன் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா என்றும் நம்மை தூக்கி சுமக்கும் தந்தை என்றும் நாம் அறிந்து உற்சாகம் கொள்ளும் போது ஆவியானவர் ஆனந்தம் கொள்கிறார். அவர் மகிமையின் ஆவியானவர். 1 பேதுரு 4:12-16. இவ்வுலகில் பாடுகள் இல்லாத எவருமே கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசற்படி. பாடுகளை பாட்டுக்கள் ஆக்குவது பரிசுத்த ஆவியானவரே. அவரால் நிறைவது நமக்கு ஆசீர்வாதம், அவருக்கு ஆனந்தம். நாம் பரிசுத்த ஆவியானவரை மனமடிவாக்கும் போது அவர் நம்மை விட்டு வெளியேறி விடுவதில்லை என்பதே வேதனை மிகுந்த காரியம். அவரை நாம் துக்கப்படுத்திக் கொண்டே இருந்தால் அவர் அப்படியே அமைதியாகி விடுவார். 1 தெசலோனிக்கர் 5:19. நமது இதயங்களில் கடவுள் ஓரங்கட்டப்பட்டவராயிருந்தால் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். எங்கும் நிறைந்திட்ட இணையற்ற தேவா, எங்கட்கு வரமருள்வாய். பொங்கும் பேரின்பத்தான் பொது பலனடைய ஆவியை பொழிந்திடுவாய். டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன்.